இந்த குடலிறக்கம் அடிவயிற்று பகுதியில் உள்ள தசைகள் வீக்காகி அது வழியே குடல் கீழே இறங்குற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு சாக்கு மூடை இருக்குது, அதில் லேசாக கிழிஞ்சு அது வழியே கத்திரிக்காய் அப்படி வெளியே வந்து பிதுங்கி எட்டி பார்க்குறது. இதை எப்படி நம்ம வாயை வச்சு ஊதி அதை அடைக்க முடியாதோ திரும்ப உள்ளே தள்ளி அதை இன்னொரு சாக்கு வச்சு தைக்கிற மாதிரி அறுவை சிகிச்சை 100% அவசியம். குடல் இறக்கத்துக்கு எந்த வயசு சரியான வயசு, எந்த வயசில் பண்ணலாம், எந்த வயசில் பண்ணக்கூடாது, 65 வயசுக்கு மேலே ஹெர்னியா வந்து இவருக்குன்னா என்ன ஆக போகுது, பண்ண எதாவது ஆகி போயிருமோ, எதுக்குப்பா வீட்டிலே கிடக்கட்டும் அப்படின்றவங்க தான் பெரும்பாலும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஹெர்னியாவுக்கு எந்த வயசு சரியான வயசு பார் சர்ஜரி. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா 65 வயசு மேலே எதுக்கு ஆப்ரேஷனு, இதெல்லாம் பண்ணால் எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இல்லை பல பேரண்ட்ஸ் வந்து எதுக்குப்பா நான் பாட்டு இப்படியே இருந்துக்கிறேன்ப்பா, காலத்தை ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வரமாட்டாங்க, முன் வரமாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? ஹெர்னியான்றது என்னென்னா ஒரு குடல் இறக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேப்பில் இருந்து இந்த இப்படி மாதிரி குடல் நழுவி வருது. இந்த நழுவி குடல் திரும்ப உள்ளே போயிடுது. இது குடல் இறக்கத்தோட ஆரம்ப ஸ்டேஜ். பட்டு குடல் இறக்கத்தோட செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இப்படி நழுவி வர குடல் ட்விஸ்ட் ஆயிடும். இந்த முறுக்கல் ஆகிறது தான் ஆபத்து. இந்த முறுக்கல் ஆகிறது எப்போ நடக்கும்? எப்போனாலும் நடக்கும். அப்போ ஓடுற ஃபேனு கீழே தலையில் உளுந்த பிறகு மாற்றுறதா இல்லை ஓடிட்டு இருக்கும்போதே மாற்றுறதான்ற மாதிரி ஹெர்னியாவை சொல்லுவாங்க, பாம்பை கண்டா அடிச்சிரு, ஹெர்னியாவா ஆப்ரேட் பண்ணிடு. எந்த வயசு? குறைந்த வயசு 2 வயசுலேருந்து அதிக வயசு 100 வயசு வரையும் அவன் ஃபிட்டாக இருந்தால் பண்ணியே ஆகணும். யாருக்கு பண்ணக்கூடாது? ஒருத்தர் நோய் ரொம்ப இருந்து மயக்க மருந்து கொடுக்கும்போதே மரணம் அடைஞ்சிருவார் அப்படின்ற சூழல் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். மற்றபடி வயது தடை ஏதும் இல்லை.